ஹலோ கைஸ், இப்போ நீங்க பாக்குறது வண்டலூர் ஜூவோடைய பார்ட் 2 வீடியோ தான். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு மறக்காம பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் பேர் நான் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஃபுட்டு உள்ள அலோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்டு உள்ள அலோடு இருக்கான்னு எனக்கு தெரியலங்க, ஏன்னா நான் வரும்போது ஃபுட்டு எடுத்துட்டு வரல. ஆனா உள்ள வரும்போது செக் பண்ணி தான் அலோவ் பண்றாங்க. வாட்டர் பாட்டில் அலோடு இல்லை. நீங்க பிளாஸ்க்ல நீங்க தண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு அலோவ் பண்றாங்க. ஏன்னா நான் பிளாஸ்க் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த பார்ட் 2ல தான் நம்ம சிங்கம் புலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனிமலையும் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய சிப்பாய் நாரே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இங்க இருக்கு. இங்க பாருங்களேன், இது ஏதோ சிலையா இருக்க மாதிரி தான் முதல்ல இருந்துச்சு. பார்த்தா கொஞ்சம் கை கால்லாம் அசைற மாதிரி இருந்துச்சு. அதுவும் அதோட வாய் பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஆக்ரோஷமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிச்சு. என்னடா ஆச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே நின்றுட்டு இருந்தேன் சிலையாட்டம், அதுக்குள்ள என்ன ஆச்சு இவனுக்கு கோவம் வந்துச்சோன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஐயம்மு கோவில் இருந்துச்சுங்க. அதை லைட்டா அப்படியே அவனையும் கொஞ்சம் விசிட் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அவனையும் பார்த்துட்டு அது பக்கத்துல போயிட்டு பாக்குற காட்டு மாடு இருக்கு. அங்க பாருங்களேன் தூரத்துல எப்படியே அங்கங்க உட்காந்துட்டு இருக்கு. சரி, காட்டு மாடு பார்த்துட்டோம். அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா நீர் நாய் இருந்துச்சுங்க. அப்படியே தண்ணியில நம்மளுக்காகவே உட்காந்து கொஞ்சம் எட்டி வெளியே வேற பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அவனை பார்த்துட்டு இங்க நீல மான் பாத்தீங்களா, பேர் வேற டிஃப்ரெண்டா இருக்கு. சரி மானை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எட்டி பாக்குற மானையே காணோம். எங்கடா மான்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டி நிக்கிற மாதிரி நிக்குது. கேட்டா அதுதான் மானாங்க. நானே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். சரி அவனை பார்த்துட்டு தள்ளி வந்தா நம்ம காட்டுக்கு ராஜா சிங்கம். பாத்தீங்களா, நம்ம மெயின் ஆளுகிட்ட வந்துட்டோம், சிங்கத்துக்கிட்ட. ஹலோ சிங்கம் சார், எங்க இருக்கீங்க? அதோ அங்க டயர்டா படுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பாவம், ரொம்ப நேரம் திரிஞ்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோர்வா கொஞ்சம் டயர்டா இருக்காரு. நம்ம அவரை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஆளை பார்க்கலாம். அடுத்ததா போகலான்னு நினைச்சா புலி, வங்க புலின்னு இருக்குங்க. அவரு அதுக்கு மேல இருப்பாரு பொழுகுது. நம்ம சிங்க சாரை விட இவரு ரொம்ப டயர்ட்ல இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சருகு மான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. இதனால மான் வகையில அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அணில் சைஸுக்கு இருக்குதுங்க அந்த மான். நானும் என்னவோ அணில் தான் உள்ள வச்சிருக்காங்களோன்னு அப்படின்னு நான் கொஞ்ச நேரத்துல ஷாக் ஆயிட்டேன். அணிலும் அந்த எலியும் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. அந்த பாருங்களேன் நீங்களே, இந்த எலி மாதிரி இருக்குங்க இந்த மான் பாக்குறதுக்கு. ஆனா கொஞ்சம் நல்லா கியூட்டாவும் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே நாங்க அப்படியே அணில்கள் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. நல்லா பெரிய பெரிய அணிலா இருக்கு. கொஞ்சம் நல்லா கருப்பா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க. பாருங்க, நம்மளுக்காக கொஞ்சம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு என்னமோ எகிரி குச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நேரம் அணில் விளையாடுறது பார்த்தோம். இங்க பாருங்க அடுத்ததா வெள்ளைப்புலி நடந்து வர ஸ்டைல பாத்தீங்களா, எப்படி பயங்கரமா நடந்து வருதுன்னு. இந்த ஸ்லோ மோஷன்ல நல்லா தான் நடக்குதுமா. ஆனா கொஞ்ச தூரம் பாருங்களேன், அங்க போயிட்டு ஏதோ பொறுமையா நடந்து பதுங்குறாரு. யாருக்காக, யாரை பார்த்து பதுங்குறாருன்னே தெரியல. அட, அவரை விடவும் ஒரு பெரிய தலை இருக்கு பொழுகுது. அதனால தான் அவரை பார்த்து பதுங்கி பம்புறாரு பொழுகுது. அவர் தண்ணி குடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு நம்ம. சரி வாங்க நம்ம அடுத்தால பார்க்கலாம். அட, காட்டு கழுதைங்க. அங்க பாத்தீங்களா, தெரியுதா? நார்மலா காட்டு கழுதை இவரு தான். இவரை பார்த்துட்டு நம்ம அடுத்ததா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வரு கழுதை புலி. எங்க இருக்காங்க, ஆளைய கண்டுபிடிக்க முடியலையே. அட, அது அங்க பாருங்களேன், கோரை போட்டுருக்காங்களா, அதுல அடியில படுத்து தூங்குறாரு. இவரும் ஏதோ வேலை செஞ்சிருப்பாரு போல, டயர்ட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. சரி அவரை பார்த்துட்டு நம்ம சிறுத்தை வந்துட்டுங்க. எங்க ஆளை காணோம்? அதை பாருங்க, முன்னாடி வராரு. பரவாயில்ல, நம்மளுக்காக முன்னாடி கொஞ்சம் நடந்து வர்றாரு. பாருங்க, நல்லா பாத்துங்க. உடனே திரும்பிட்டாரு. சைட்ல இருந்து நம்ம பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சைட்ல பார்க்கலாம். மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி நடந்து வர்றாரு. உடனே திரும்பி போறாரு. பரவாயில்ல, ஓகே, கொஞ்ச நேரமாச்சு பார்த்தோமே. இவ்வளோ நேரம் நம்ம விலங்கவே பார்த்துட்டோம். சரி வாங்க கொஞ்ச நேரம் பறவைகளை கொஞ்சம் பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கே நல்லா அழகா இருக்கு. நீங்களே கொஞ்ச நேரம் பாருங்க.
இந்த வண்டலூர் ஜூலயே எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் நான் சொல்லுவேங்க. ஏன்னா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த கேட் மாதிரி இருக்குன்னு நினைச்ச முதல்ல பூட்டிட்டு, ஆனா அதாவது என்னன்னா உள்ள வந்து பறவைகள்லாம் வந்து பறக்கிற மாதிரி விட்டுருக்காங்க. அது எங்க வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த செயின் மாதிரி போட்டிருக்காங்க. அங்க உள்ள எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரீயா அது ஆனந்தமா பறக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாங்க பறக்க முடியும். ஆனா உள்ள வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு இடமே பார்க்கறதுக்கு. நல்லா காத்தோட்டமா நல்லா ஃப்ரீயாவே இருந்துச்சு. அதனால இந்த இடத்த மறக்காம விசிட் பண்ணுங்க. அடுத்ததா நாம வந்து ஆமை வகைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு குளத்தாமை. அங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்லா கொஞ்சம் கருகருன்னு தான் இருக்கு. குளத்துல இருக்கிற மாதிரியே விளையாடிட்டு இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நட்சத்திர ஆமைன்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது நல்லா விளையாடி நல்லா சுறுசுறுப்பா தான் இருக்கு. ஆமைங்க தாங்க நல்லா சுறுசுறுப்பா இருக்கு போல இருக்குது இங்க இருக்கிற ஆமை. சரின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு காது ஆமையா. ஒருவேளை காது அதுக்கு சிவப்பா இருக்குமோன்னு தெரியல. அதனால அந்த பேர் வச்சிருக்காங்க போல. டிஃப்ரெண்டா தான் இருக்கு பேரு. ஆமை முடிஞ்சது. அடுத்தது நம்ம பாக்குறது பாம்பு. பா பாக்குறதுக்கே பாத்தீங்களா எப்படி பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா அங்கங்க ஒன்னு ரெண்டா இருக்கு. நீங்க நினைக்கலாம் என்னடா அது இவ்வளவுதானா பாம்பு அப்படின்னு நினைக்கலாம். இல்ல இதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகுது. அங்க பாத்தீங்களா ஊர்வன இல்லம். இப்பதான் நம்ம வந்து உள்ளவே என்ட்ரி ஆகுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பாத்தீங்கன்னா கண்ணாடி விரியன். கண்ணாடி விரியன் கண்ணாடிக்குள்ளே வச்சிருக்காங்க. பாம்புக்கு பேரு பாத்தீங்களா நல்லாதான் இருக்காங்க. அடுத்தது நம்ம பக்கத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்டேக்கர் மண்ணுளி பாம்பு. என்னடா புதுசா இருக்கு பேரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய நாகம். நம்ம வரோம் தெரிஞ்ச உடனே ஒரு ஆள் உள்ள போறாங்க. ஒருவேளை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்களான்னு தெரியல. இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்ட உடல் மலைப்பாம்பு. பாத்தீங்களா கட்ட உடலாம். அது பேருக்கு ஏத்த மாதிரியே தான் அங்க இருக்கு. அந்த பாம்பும் கருப்பா நல்லா தடிமனா தான் இருக்குது. உள்ளதான் இருக்கு. வேற எதுவும் இல்லை. சரி இதை பார்த்துட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மலைப்பாம்பு எங்க இருக்குன்னு பாருங்க. அதோ சைட்ல பாத்தீங்களா ஓரமா இருக்கு பாருங்க. நல்லா ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அடுத்தது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா பந்து மலைப்பாம்பு. பேருலாம் புதுசா இருக்கு. பந்து மாதிரி இருக்குமோ, ஆனா எங்க இருக்கு? அது மேல இருக்குங்க, மரத்துக்கு மேல சின்னதா கிளம்ப இருக்குல்ல அதுல இருக்கு. அதுக்கப்புறம் பச்சை பாம்பு. பச்சை பாம்பு பாத்தீங்கன்னா இந்த செடியில தான் இருக்கு, தெரியவே மாட்டேங்குது பாருங்க. நல்லா நம்ம உத்து பார்த்தா தான் கொஞ்சம் நல்லாவே தெரியும் பாம்பு. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒல்லியா மெலிசா இருக்குது கொஞ்சம். நான் இருந்தாலும் ஆனா அங்க செடியில் நல்லா தெரியுது பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு. அடுத்தது சிவப்பு ஓணான் பச்சை ஓணான்னு சொல்லிட்டு ரெண்டு ஓணா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சிவப்பு ஓணான் பார்க்கலாம். தூரமா இருக்கு பாருங்க. ஓணா எவ்வளோ பெரிய ஓணா இருக்கு பாத்தீங்களா? பா எவ்வளோ பெருசு அத்தி. சரி பச்சை ஓணம் எப்படி இருக்குன்னு அதையாச்சும் பார்ப்போம். பா இது பக்கத்துலேயே இருக்கு பாரு. இவ்வளோ பெருசுடாப்பா. இவ்வளோ பெரிய ஓணம் நான் இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். அடுத்ததாக பார்க்குறது முதலைங்க. இங்கே பாருங்க கொஞ்சம் கூட அசராமல் அப்படியே படுத்து கிடக்குங்க. என்னன்னே தெரியல. எல்லாம் செத்து போச்சா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு படுத்துட்டு கிடக்குங்க. சரி முதலைங்க பார்த்தாச்சு நம்ம. அடுத்ததாக பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கான்னு பார்க்கலாம். அதோ கொஞ்சம் தூரத்தில் பாருங்களேன் யானை. நம்ம வந்த நேரம்னு பார்த்து கொஞ்சம் தூரமாக போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஜூம் பண்ணி வேணால் கொஞ்சம் பார்க்கலாம். அவ்வளோதான். மற்றபடி அந்த யானை வந்து அங்கேருந்து இந்த பக்கமாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் பள்ளம் வெட்டி அது தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப சேஃபாக தாங்க இருக்குது. ஆனால் அதனால் நம்ம கிட்ட வந்தால் நம்ம கிட்ட பார்க்குறது வாய்ப்பு இருந்திருக்கும். நம்ம நேரம் அது கொஞ்சம் தூரமாக போயிடுச்சு. சரி ஓகே பக்கத்தில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீர் யானை. பாருங்கள் இவ்வளோ பொறுமையாக நடந்து ஆடி அசைஞ்சு போகிறாங்க. தள்ளாடி தள்ளாடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காண்டாமிருகம். அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு கொம்பு வந்து உடஞ்சிட்டு இருக்கு முன்னாடி ஒன்று. ஆனால் அது உடம்போட தோல் பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்க நடந்து போகுது பாருங்க. பரவாயில்ல ஓரளவுக்கு. ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒட்டக சிவிங்கி. அதை பாருங்க தூரமாக நின்று ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு.
நல்லாவே தெரியுது. வண்டலூர் ஜூவோட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது ஃபிஷ்ஷுங்க, மீன் வகைகள் அதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த இடமே பார்த்தீங்கன்னா பெரிய மீன் மாதிரி இருக்குது. அது உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி, வெளியே வரதுக்கு ஒரு வழின்னு இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே ஃபுல்லாகவே நீங்களே பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வண்டலூர் ஜூ ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.